Hello friends, welcome to Learn with Siva. So நம்ம இந்த வீடியோல I அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 6 டென்சஸ் டாபிக்கை பார்க்க போறோம். என்னென்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசென்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் அண்ட் ப்ரெசென்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் ப்ளஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ். இது 6 பத்தி தான் பார்க்க போறோம். இது 6ஐயும் ஒண்ணா நம்ம சேர்த்து பார்க்கறதால நமக்கு என்ன யூஸ் அப்படி சொல்லிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஸுக்கும் இன்னொரு டென்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, இது எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது அப்படி சொல்லிட்டு நமக்கு தெரியும். அண்ட் இந்த ஒவ்வொரு டென்ஸையும் நம்ம எங்கெங்க யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படி சொல்றதை நான் இந்த வீடியோல சொல்றேன். அண்ட் இந்த வீடியோ வந்து ஒரு பேசிக்கான லெவல்ல இருக்கும், அதாவது நம்ம ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் காபி குடிப்பேன் அப்படி சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். இதுக்கு என்ன மீனிங் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் குடிப்பேன் அப்படின்னா எப்படி வேணா எடுத்துக்கலாம். எனக்கு காபி குடிக்க பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நான் இனிமே ஃபியூச்சரில் குடிப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நான் எப்பயுமே வழக்கமாக குடிப்பேன், நான் எப்பயும் காபி குடிப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம தமிழ் யூஸ் பண்ணும்போது நான் காபி குடிப்பேன், நான் குடிக்கிறேன், நான் போகிறேன், இதுமாரி நம்ம பேசிக்காக சொல்லிடுவோம். பட் நம்ம இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒவ்வொரு டென்ஸுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மீனிங்கை நமக்கு கன்வே பண்ணும். அதனால தான் நம்ம படிக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. இப்போ சிம்பிள் ப்ரெசென்ட்டுக்கு எக்ஸாம்பிள் இங்கே எழுதிட்டேன். ஐ ட்ரிங்க் எ கப் ஆஃப் காஃபி அப்படி சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் ஒரு கப்பு காஃபி குடிக்கிறேன் அப்படி சொல்ற மாரி. நீங்க தமிழை வச்சு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் தான் ஆகும். ஜஸ்ட் இங்கிலீஷ்ல இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கப்பு, இப்போ நான் காஃபி குடிக்கிறேன்னா நம்ம ஒரு கப் ஆஃப் காஃபி குடிக்கிறோம், அது மாரி மீனிங் இது கொடுக்குது அப்படி சொல்லிட்டு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது எங்கெங்க டைமுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது வந்து நம்ம எல்லா டென்ஸையும் தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு தானாவே புரிய வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. இதோட பேஸ் ஃபார்ம் அப்படி சொல்லிட்டு நம்ம வச்சுக்கோம், அடிப்படையான ஒரு சென்டென்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதை நான் பாஸ்டா சேஞ்ச் பண்ண போறேன். இப்போ பாஸ்டா சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா, அந்த செயல் குடிக்கிறேன் அப்படின்றது வந்து குடிச்சேன் அப்படி சொல்லிட்டு தமிழ்ல மாறும். இதே போலதான் இங்கேயும் இந்த வேர்ப்ல தான் அந்த ஒரு ஆக்ஷன் இருக்குல்ல, அந்த செயல்ல தான் நம்ம வந்து பாஸ்டா சேஞ்ச் பண்ணணும். அந்த வேர்ப்லாம் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ V1 வேர்ப் அதாவது ரூட் வேர்ப் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம், அது ஒரு ஃபார்ம்ல இருக்கும். V2 வேர்ப் அப்படின்னா பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். V3 அப்படின்னா பார்ட்டிசிபல் ஃபார்ம்ல இருக்கும். இப்போ நம்ம சிம்பிள் பாஸ்ட்ல நம்ம போகும்போது V2 அதாவது பாஸ்ட் ஃபார்ம் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க்னு இருக்கிறதுக்கு ட்ராங்க் அப்படி சொல்லிட்டு நமக்கு வரும். இப்போ நம்ம சிம்பிள் பாஸ்ட்ல மாத்தோம்னா, நான் குடிச்சேன், நான் ஒரு கப்பு காஃபி குடிச்சேன் அப்படி சொல்ற மாதிரி இதுக்கு மீனிங் போகும். இப்போ அதுக்கான சென்டென்ஸ் நம்ம எழுதிடலாம். நான் ஒரு கப்பு காஃபி குடிச்சேன் அப்படி சொல்ற மாதிரி இதுக்கு ரெண்டாவது மீனிங் கொடுக்கும். மூணாவது என்ன பண்ணுவோம்னா, சிம்பிள் ஃபியூச்சருக்கு நம்ம கிரியேட் பண்ணுவோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கப்பு காஃபி குடிப்பேன் அப்படி சொல்ற மாதிரி மீனிங் கொடுக்கும். குடிப்பேன் அப்படின்னா நான் இன்னும் குடிக்கல, ஃபியூச்சர்ல இதுக்கப்புறம் நான் குடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம ஃபியூச்சருக்கு சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு பாஸ்ட் ஃபார்மோ பார்ட்டிசிபல் ஃபார்மோ எதுவுமே நமக்கு தேவைப்படாது. ஏன்னா இது வந்து ஃபியூச்சர் பேஸ் பண்ணது. நம்ம ரூட் வேர்ப் கூட வில் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம சேர்க்கறது மூலியமாவே நம்ம இதை கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம இதை மூணையும் ஒன்னா சேர்த்து பார்த்தோம்னா இங்கே என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ப் இருக்குல்ல அதுல மட்டும்தான் டிஃப்ரெண்ட் வரும். ஆனால் அது மீனிங் கொடுக்கறது எல்லாமே கடந்த காலத்தை கொடுக்கறது, எதிர்காலத்தை கொடுக்குறது, அது மாரி டிஃப்ரென்ஸான மீனிங் மட்டும் வரும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இதுக்கு மட்டும் தான் நமக்கு ஒரு கிளியரான ஐடியா இருக்குது. நான் லாஸ்ட் உங்களுக்கு சொல்லணும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது தான் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பார்ட் இதுல. ஏன்னா அதுதான் வந்து நம்ம பேசும்போது நிறைய அதுதான் யூஸ் ஆகும், மீதி எல்லாமே ரொம்ப கம்மியா தான் யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்து பிரசன்ட்க்கு கண்டினியூஸ், பாஸ்ட்க்கு கண்டினியூஸ் அண்ட் ஃபியூச்சருக்கு கண்டினியூஸை பார்த்துருவோம். பிரசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கேன், இப்போ நான் டீ குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். குடித்து கொண்டு இருக்கிறேன் அப்படி சொல்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதுக்கு நம்ம எப்படி சென்டென்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் ட்ரிங்கிங் ஏ கப் ஆஃப் காஃபி அப்படி சொல்லிட்டு நான் எழுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் இப்போ காஃபி ஒரு கப்பு காஃபி இப்போ நான் குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். இப்போ நம்ம ப்ரெசென்ட்ல மாற்றும் போது நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த வேர்ப் இருக்குல்ல இது கூட ஐஎன்ஜி அப்படின்ற வார்த்தையை சேர்த்துட்டு அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற ஒரு ஹெல்பிங் வேர்பை நம்ம சேர்த்துட்டாலே போதும், நமக்கு அந்த ப்ரெசென்ட்ல கண்டினியூஸான ஒன்று கிடைச்சிரும். இதுவே நீங்க பாஸ்ட்ல போடுறீங்கன்னா, இந்த ஐக்கான பாஸ்ட்ல என்ன ஹெல்பிங் வேர்ப் நமக்கு வேணுமோ அதை போட்டுட்டு அதே போல வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து மீதி எல்லாத்தையும் நம்ம அப்படியே போடுறது மூலியம் நமக்கு கிடைச்சிரும். பாஸ்ட் கண்டினியூஸ்ல ஐ வாஸ் ட்ரிங்கிங் எ கப் ஆஃப் காஃபி அப்படி சொல்லிட்டு போட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் ஒரு கப்பு காஃபி குடித்து கொண்டு இருந்தேன் அப்படி சொல்ற மாதிரி மீனிங். இப்போ நான் இப்போ குடிச்சிட்டு இருக்கிறதுக்கும் பாஸ்ட்ல குடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்றதுக்கும் கொஞ்சம் ஸ்லைடான ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும். ஸோ அதுதான் இங்க மீன் பண்ணுது. இதுவே நம்ம இப்போ ஃபியூச்சர்ல சேஞ்ச் பண்ண போறோம்னா, நான் ஒரு கப்பு காஃபி குடித்து கொண்டு இருப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதுக்கு நம்ம இப்போ எப்படி கிரியேட் பண்ணலாம், இப்போ ஐ வில் ட்ரிங்க் எ கப் ஆஃப் காஃபி அப்படின்னா நான் ஒரு கப்பு காஃபி குடிப்பேன் அப்படி சொல்லிட்டு அர்த்தம். இப்போ ஐ வில் ட்ரிங்கிங் எ கப் ஆஃப் காஃபி அப்படி சொல்லிட்டு நம்ம இது வந்து தப்பு. ஏன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம் அண்ட் இஸ்க்கு வந்து இரு அப்படி சொல்ற மாதிரி ஒரு மீனிங் கொடுக்கும். நான் குடித்து கொண்டு இருக்கிறேன், இந்த இடத்துல இரு அப்படி சொல்லிட்டு சொல்லணுமா, அதே போல குடித்து கொண்டு இருந்தேன் அப்படின்றதுக்கும் இரு அப்படி சொல்லி நம்ம யூஸ் பண்றோம். ஃபியூச்சர்ல நான் குடித்து கொண்டு இருப்பேன் அப்படின்றதுக்கும் அந்த இரு அப்படின்ட்டு நமக்கு வருது. ஸோ அந்த ஒரு இரு அப்படின்ற ஒரு இடத்த நம்ம ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நமக்கு இங்க எதுவும் யூஸ் பண்ணல. அதுக்காக நம்ம என்னன்னா பி அப்படி சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணாதான் அந்த இரு அப்படி சொல்றதுக்கான கரெக்ட் மீனிங். இப்போ நம்ம அதை சேர்த்து ட்ரிங்கிங் அப்படி போட்டாதான் இது நமக்கு கரெக்டா வரும். ஐ வில் பி
ஐ வில் பி ட்ரிங்கிங் எ கப் ஆஃப் காஃபி அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். நான் ஒரு கப்பு காஃபி குடித்து கொண்டு இருப்பேன் அப்படி சொல்லிட்டு இதுக்கு மீனிங். ஸோ இந்த டென்சஸ் ஆரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். இப்போ நான் இது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஐ ட்ரிங்க் எ கப் ஆஃப் காஃபி. இது நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம்னா நான் ஒரு கப்பு காஃபி குடிப்பேன் அப்படி சொல்லி நம்ம பேசிக்காக சொல்லுவோம்ல, அது போல இடத்துல தான் இதை யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் டெய்லியுமே ஒரு கப்பு காஃபி குடிப்பேன் அப்படின்னும் போது இது வந்து பாஸ்ட்டையும் நமக்கு சொல்லலை, ப்ரெசென்ட்டையும் சொல்லலை, ஃபியூச்சரையும் சொல்லலை. இது வந்து ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம். இது போல இடத்துக்கு நம்ம சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணணும். அண்ட் நான் அடிக்கடி குடிப்பேன் அப்படின்னும் போது இதுவும் எந்த ஒரு காலத்தையும் மென்ஷன் பண்ணல, இது எப்பயும் நடக்கிற ரொட்டீனான ஒரு ஆக்ஷனா இருக்குது. ஸோ இது போல இடத்துக்கும் நம்ம சிம்பிள் பிரசன்ட் தான் யூஸ் பண்ணணும். இது போல சிம்பிள் பிரசன்ட் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இப்போ சூரியன் கிழக்கில் உதிக்கும் அப்படி சொன்னோம்னா the sun rises in the east அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதே போல வேர்ல்ட் ட்ரூத் 100% கேரண்டியான ஒரு விஷயம், ஃபியூச்சர்ல கன்ஃபார்ம்டா பிளான் பண்ண ஒரு விஷயம், இது போல நிறைய இடத்துல இந்த சிம்பிள் பிரசன்ட் யூஸ் ஆகும். நிறைய பேர் இதை தான் கரெக்டாக கத்துக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்ம எல்லா டென்ஸையும் படிச்சாதான் நம்மளால பேச முடியும், நம்ம எல்லா டைம் ப்ராப்பரான இங்கிலீஷை டெலிவர் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையவே கிடையாது. இந்த சிம்பிள் பிரசன்ட் வந்து 55% ஆஃப் யூஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டாலே போதும், ரொம்பவே கொஞ்சம் ஈஸி ஆயிடும். அதனால இந்த சிம்பிள் பிரசன்ட்டை கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக எஃபர்ட் போடுங்க. நீங்க 12 டென்ஸை படிக்கிறதுக்கு பதிலாக இதை ஒன்று நல்லா படிச்சிட்டீங்கனாலே உங்களோட இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஈஸி ஆயிடும். அதனால இதுக்கு கொஞ்சம் அதிகமான கான்சென்ட்ரேஷன் கொடுத்து படிச்சுக்கோங்க. இப்போ ரெண்டாவது என்னன்னா ஐ drank a cup of coffee. இது எங்க நம்ம யூஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்றோம்ல இந்த டைம்ல இல்லாம பாஸ்ட்ல நம்ம பண்ணிட்டோம், அதை பத்தி நான் இப்ப குடிச்சேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் வந்து நான் நேத்து ஒரு கப்பு காஃபி குடிச்சேன், இன்னைக்கு காலையில நான் ஒரு கப்பு காஃபி குடிச்சேன் அப்படி சொல்ற மாதிரி இப்ப இல்லாம இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை நம்ம இங்க சொல்லும் போது நம்ம இதை யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்தது ஐ வில் பி ட்ரிங்க் எ கப் ஆஃப் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனா நான் நாளைக்கு காஃபி குடிப்பேன், நான் நாளைக்கு காஃபி குடிப்பேன். அது போல நம்ம ஃபியூச்சர்ல நம்ம சொல்லும் போது ஐ வில் ட்ரிங்க் எ காஃபி அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் நாளைக்கு ஒரு கப்பு காஃபி குடிப்பேன் அப்படின்னா ஐ வில் ட்ரிங்க் எ கப் ஆஃப் காஃபி டுமாரோ அப்படி சொல்லி நம்ம சொல்லலாம். அண்ட் அதுக்கு அடுத்து நம்ம இப்போ கண்டினியூஸ்க்கு வந்தோம்னா இப்போ பிரசன்ட் கண்டினியூஸ்ல ஐ ஆம் ட்ரிங்கிங் எ கப் ஆஃப் காஃபி அப்படி சொல்லிட்டு சொல்றோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா நான் இப்போ கரண்டா இப்போ நான் கையில ஒரு கப்பு காஃபி வச்சுட்டு நான் குடிச்சிட்டு இருக்கும் போது நான் சொல்லணும்னா இந்த நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அது போல இப்போ நம்ம கரண்ட்ல நடக்கும் போது அதை பத்தி பேசணும்னா அந்த இடத்துல நம்ம வந்து பிரசன்ட் கண்டினியூஸா நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் இந்த பாஸ்ட் கண்டினியூஸா நம்ம எங்க யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா பாஸ்ட்ல கண்டினியூஸா நடந்த ஒரு செயலை பத்தி நம்ம சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஐ வாஸ் ட்ரிங்கிங் எ கப் ஆஃப் காஃபி அப்படி சொல்லிட்டு நான் சொன்னா நான் ஒரு கப்பு காஃபி குடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்ற மாதிரி இதுக்கு மீனிங் வரும். நேற்று இதே நேரம் நான் ஒரு கப்பு காஃபி குடிச்சிட்டு இருந்தேன் அப்படி சொல்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஐ வாஸ் ட்ரிங்கிங் எ கப் ஆஃப் காஃபி அட் திஸ் டைம் அப்படி சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னா நான் நேற்று இதே நேரத்தில் காஃபி குடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்ற மாதிரி நமக்கு மீனிங் கொடுக்கும். சேம் ஃபியூச்சரும் அதே மாதிரி தான். ஐ வில் பி ட்ரிங்கிங் எ கப் ஆஃப் காஃபி அப்படின்னா நாளைக்கு இதே நேரம் நான் காஃபி குடிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படி சொல்ற மாதிரி நம்ம சொல்லணும்னா இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸா நம்ம யூஸ் பண்ணலாம். ஐ வில் பி ட்ரிங்கிங் எ கப் ஆஃப் காஃபி டுமாரோ அட் திஸ் டைம் அப்படின்னா நான் நாளைக்கு இதே நேரம் டீ குடிச்சுக்கிட்டு இருப்பேன், காஃபி குடிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படி சொல்ற மாதிரி நமக்கு மீனிங் கொடுக்கும். ஸோ இந்த ஆரையும் நீங்க நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டா ஓரளவு உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைச்சிரும். இப்போ இங்க ஒரு வேர்ப் இருக்குல்ல, அந்த வேர்பை எடுத்துட்டு நம்ம வேற வேர்ப் போட்டு இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் இங்க கிரியேட் பண்ணிடுவோம். கொஞ்சம் ஈஸியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். இப்போ நம்ம அந்த வேர்புக்கு பதில் வேற ஒரு வேர்பை போட்டு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் இங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் குடிச்ச ட்ரிங்க் அப்படி சொல்லிட்டு எடுத்தோம்னா அதே போல இப்போ ரைட் அப்படின்னு எழுதுதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இங்க நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல ஐ ரைட் எ புக் அப்படி சொல்லிட்டு நான் எழுதிருக்கேன். ஐ ரைட் எ புக் அப்படின்னா நான் ஒரு புக்கு எழுதுறேன் அப்படின்ற மாதிரி நமக்கு தமிழ் மீனிங் இருக்கும். தமிழில் நீங்கள் பார்க்கறது வேஸ்ட்டு தான் தெரிஞ்சு. ஏன்னா சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தமிழில் நீங்கள் கரெக்டான ஒரு அக்யூரேட்டான தமிழ் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு ஃபியூச்சரை லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா ப்ரெசென்ட் கண்டினியூஸை லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் தமிழில் அதை பார்க்காம இங்கிலீஷ்லேயே ஓகே இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு தான் அர்த்தம். இப்போ எழுதுறேன், ஒரு புக்கு வந்து எழுதுறாங்க அப்படின்றதான் அர்த்தம் அப்படி சொல்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஐ ரைட் எ புக் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா நான் ஒரு புக்கு எழுதுறேன் அப்படி சொல்கிற மாதிரி மீனிங். இப்போ நம்ம இது கரெக்டாக ஃபுல்ஃபில்லாக சொல்லணும்னா நான் அடிக்கடி ஒரு புக் எழுதுவேன், இல்லைனா நான் டெய்லி ஒரு புக் எழுதுவேன் அப்படி சொல்ற மாதிரி அந்த ரொட்டீனு இல்லைனா ஒரு ட்ரூத் ஏதோ ஒன்று நம்ம பேஸ் பண்ணி தான் எழுதணும். இங்கே நம்ம டெய்லி ஒரு ஹேபிட் மாரி நம்ம சொல்லணும்னா ஐ ரைட் எ புக் எவ்ரி டே. ஐ ரைட் எ புக் எவ்ரி டே அப்படி சொல்லிட்டு நம்ம டெய்லி நடக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லலாம். இப்போ நம்ம ரைட்டுக்கு பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இது அப்படியே நம்ம பாஸ்ட்ல நான் எழுதுனேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணா ஐ ரோட் எ புக். இப்போ எவ்ரிடே இருக்குல்ல, நம்ம டெய்லி எதனா நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்ல போடணும். இப்போ நான் பாஸ்ட்டை சொல்கிறேன் ஐ ரோட் எ புக் அப்படி சொல்லிட்டு நான் பாஸ்ட்ல எழுதுனதை சொல்கிறேன். எஸ்டர்டே அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். நான் நேற்று ஒரு புக்கு எழுதுனேன் அப்படி சொல்கிற மாதிரி அதுக்கு மீனிங் கொடுக்கும். இப்போ ஏதாவது ஃபியூச்சர்னா ஐ வில் ரைட் எ புக் டுமாரோ. நான் நாளைக்கு ஒரு புக்கு எழுதுவேன் அப்படி சொல்கிற மாதிரி அதுக்கு மீனிங் கொடுக்கும். சரி, இப்போ நம்ம அப்படியே கண்டினியூஸ் பார்த்தோம்னா நமக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ப்ரெசென்ட்டுக்கு ஆம், பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு வாஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு வில் பி. ஓகேவா, இதுதான் சேர்த்து வரும். இப்போ இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. ரைட்டிங் சேம், அதே ரைட்டிங் இதை தான் நமக்கு கண்டினியூஸ் வந்தாலே ரைட்டிங் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஐ ஆம் ரைட்டிங் எ புக்
அப்படின்னா நான் ஒரு புக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அர்த்தம். ஐ வாஸ் ரைட்டிங் எ புக், நான் ஒரு புக்கு எழுதிக்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்ல மாரி மீனிங். ஐ வில் பி ரைட்டிங் அப்படின்னா நான் ஒரு புக்கு எழுதிக்கிட்டே இருப்பேன், எழுதி கொண்டே இருப்பேன் அப்படி சொல்ற மாரி மீனிங் கொடுக்கும். ஸோ நீங்களும் ஏதாவது ஒரு சென்டென்ஸை கிரியேட் பண்ணி கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. சில பேர் நினைக்கலாம் இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம் தானே, இது எதுக்கு நம்ம திரும்பி லேர்ன் பண்ணணும், இது எதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படி சொல்ற மாதிரி யோசிக்கலாம். நீங்க எந்த அளவு உங்களோட ஃபவுண்டேஷன் அண்ட் ஃபண்டமெண்டலை ஸ்ட்ராங்காக வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கிலீஷ் அண்ட் எல்லாத்துலேயுமே சரி. நீங்க பேசிக்ஸை அடிக்கடி நீங்க பார்க்கணும் அண்ட் அதில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், மிஸ்டேக் எதுவும் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நான் இந்த ஒரு வீடியோ, அதாவது இப்போ நம்ம இதை பார்க்கறது மூலியமா ஒரு நமக்கு கிடைச்சிடும். பேசிக்ல அந்த சென்டென்ஸ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஐடியாலஜி நமக்கு கிடைச்சிடும். ஸோ அதனால தான் நான் இந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பர்ஃபெக்ட் டென்ஸும் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும் 3 டைமுக்கும் சேர்த்து நம்ம பார்ப்போம். அந்த வீடியோ கொஞ்சம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.